நம்ம வாழ்க்கையில பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையில் இட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் போலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தவறு செய்துவிட்டோம், இந்த தவறு செய்து விட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாம இருக்காங்க? இப்ப நான் உணர்ந்துகிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும் போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம் நண்பர்களே. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா? அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும்.